டாக்டர் கேஸ். சமீபத்தில் அடுத்தடுத்து இந்த வழக்கு தொடர்ந்து பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவருது. இந்த வழக்கில் குற்றவாளியான சஞ்சய் ராய், நான் அந்த குற்றம் நடந்த இடத்துலையே இல்லை அப்படின்னு சமீபத்தில் ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டான். இதை தொடர்ந்து அவன் மேலே லைட் டிடெக்டர் சோதனை செய்யப்பட்டது. அந்த சோதனையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கு. அன்னைக்கு இரவு சஞ்சய் ராய் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத இப்போ சிபிஐ வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஆர்ஜி காருடைய முன்னாள் பிரின்சிபல் பல ஊழல் குற்றச்சாட்டுகளில் மாட்டியிருக்கிறதாகவும் அவர் மேலேயும் அடுத்தடுத்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. கொல்கத்தா டாக்டர் கேஸுடைய இப்போதைய நிலை என்னதான் நடந்துட்டு இருக்கு கொல்கத்தால அப்படிங்கிறத விரிவா பேசுவோம் இந்த வீடியோல. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது களி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் கொல்கத்தாவில் இருக்கிற ஆர்ஜி கார் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நைட்டு 4:15 மணிக்கு அங்கே இருக்கிற ஒரு ட்ரைனி டாக்டர் ரொம்ப கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. இதனை தொடர்ந்து ஒட்டுமொத்த கொல்கத்தாவில் இருக்கிற எல்லா டாக்டரும் இறங்கி தெருக்களில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தை தொடர்ந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த வழக்கை இப்போ சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. பல திடுக்கிடும் தகவல்கள் இந்த வழக்கை தொடர்ந்து இப்போ வெளிவந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த வழக்குல குற்றவாளின்னு சொல்லி கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய், முதல்ல இந்த சஞ்சய் ராயை கைது பண்ண உடனே போலீசார்கிட்ட தான் இந்த குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அதன் பிறகு இப்போ இந்த வழக்கு அடுத்தடுத்து விசாரணையில் இருக்கும்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த குற்றத்தை செய்யல, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா தான் குற்றம் செஞ்ச இடத்துலையே இல்லை அப்படின்னு திடுக்கிடும் தகவல் ஒன்று சொன்னான். இதை கேட்டு பல பேர் ஷாக் ஆனாங்க. ஏற்கனவே கொல்கத்தாவில் நடந்த இந்த பாலியல் பலாத்கார வழக்கில் வேற யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்களா, குறிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்க நிலையில திடீர்னு சஞ்சய் ராய் சொன்ன இந்த விஷயம் பல பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. உண்மையாவே சஞ்சய் ராய் அந்த இடத்துல இல்லையா? சஞ்சய் ராய் பத்தி அடுத்தடுத்து பல திடுக்கிடும் தகவல்கள் வந்துச்சு. அதாவது அவன் ரொம்ப மோசமானவன், வக்கிரமான பாலியல் உணர்வு கொண்ட ஒரு நபர் அப்படின்னு அடுத்தடுத்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் வெளிவந்துச்சு. பட் அப்படி இருக்கிற நிலையில சஞ்சய் ராய் இப்ப ஏன் இப்படி சொன்னான் அப்படின்னு பல பேருக்கு இந்த தகவல் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. இது தொடர்ந்து தான் இப்போ போலீசார் உண்மை கண்டறியும் சோதனையை நடத்தினாங்க. இந்த உண்மை கண்டறியும் சோதனையில இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கு. குற்றம் நடந்த அன்னைக்கு அந்த இரவு தாங்க இல்லவே இல்லை, தான் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே அவங்க இறந்து கிடந்தாங்க அப்படின்னு சஞ்சய் ராய் திடீர்னு ஒரு விஷயத்த சொன்னதுனால பல பேர் ஷாக் ஆனாங்க. இதை தொடர்ந்து உண்மை கண்டறியும் சோதனையை சிபிஐ அவன் மேலே நடத்தினாங்க. இந்த சோதனையில் பல திடுக்கிடும் தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்கு. அன்னைக்கு இரவு சஞ்சய் ராய் என்னெல்லாம் பண்ணா, எங்கே போனா, யாரை பார்த்தான், இந்த மாதிரி அடுத்தடுத்து நடந்த பல விஷயங்களை இப்போ சிபிஐ வெளியிட்டிருக்காங்க. முதல்ல சஞ்சய் ராய் அன்னைக்கு இரவு ஒரு 11:15 மணிக்கு சரக்கடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவன் அந்த ஆர்ஜி கார் மருத்துவமனையில் இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டோட அண்ணனை பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அவனும் அவன் நண்பனும் சேர்ந்து ஒரு 11:15 மணி போல் அன்னைக்கு ராத்திரி உட்காந்து சரக்கடிச்சிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி சரக்கடித்த பிறகு சஞ்சய் ராயும் அவனுடைய ஃப்ரெண்டும் சேர்த்து வடக்கு கொல்கத்தாவில் இருக்கிற ரெட் லைட் ஏரியாவான சோனாகாச்சி அப்படின்ற அந்த ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அங்கே யாராவது உடல் உறவு கொள்றதுக்காக பாலியல் தொழிலாளி கிடைப்பாங்களா அப்படின்னு தேடியிருக்காங்க. பட் அங்கே யாரும் இல்லை அப்படின்ற காரணத்தினால தெற்கு கொல்கத்தாவில் இருக்கிற செட்லா அப்படிங்கிற இன்னொரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிருக்காங்க. இந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு இவங்க போகிறதுக்கு வழியிலேயே இன்னொரு சின்ன பொண்ணையும் பிடிச்சி மொலஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அது அங்கே இருக்கிற சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த பிறகு அங்கே இருக்கிற செட்லா ஏரியாவில் சஞ்சய் ராயோட ஃப்ரெண்டு மட்டும் ஒரு பாலியல் தொழிலாளியோட உறவு கொண்டதாகவும் சஞ்சய் ராய் அங்கே வாசல்லையே நின்று வெயிட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ராய் அன்னைக்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட நிர்வாண பிக்சர் கேட்டதாகவும் அதை அவங்க அனுப்புனதாகவும் சொல்லப்படுது. இதையெல்லாம் முடிச்சுட்டு தான் இவங்க திரும்பியும் ஆர்ஜி கார் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகுதான் 4வது மாடியில் இருக்கிற அந்த செமினார் ஹாலுக்கு சஞ்சய் ராய் ப்ளூடூத் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு மேலே போகிற சிசிடிவி காட்சியும் கிடைச்சிருக்கு அப்படின்னு இப்போ சிபிஐ தெரிவிச்சிருக்காங்க.
ஆரம்பத்துல சஞ்சய் ராய் தான் குற்றம் நடந்த இடத்திலேயே இல்ல அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டுச்சு. அண்ட் அத தொடர்ந்து இவ்ளோ விஷயங்கள் அடுத்தடுத்து இப்போ வெளிவந்திருக்கு. அண்ட் பல கேள்விகள் அவன்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த எல்லா கேள்விகளுக்குமே அவன் ரொம்ப பதட்டத்தோடையும், வருத்தத்தோடையும் பதில் சொன்னதாகவும் அந்த உண்மை கண்டறியும் சோதனையிலிருந்து தெரிய வந்திருக்கு. இந்த உண்மை கண்டறியும் சோதனையை பொறுத்தவரைக்கும் இதை ஒரு எவிடன்ஸா கோர்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க. பட் இது கேஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால, கேஸ் சரியான பாதையில போக இது உதவும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டெஸ்ட் எடுக்க கோர்ட்டே ஆர்டர் போட்டிருந்துச்சு. அண்ட் சஞ்சய் ராய் தான் குற்றம் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த லை டிடெக்டர் டெஸ்ட்டை எடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இப்போ அன்னைக்கு ராத்திரி என்னெல்லாம் நடந்துச்சுன்ற அடுத்தடுத்து பல தகவல்கள் வெளியே தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த உண்மை கண்டறியும் சோதனை சஞ்சய் ராய்க்கு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து 7 பேருக்கு நடத்தப்பட்டிருக்கு. அண்ட் அதில் இந்த ஆர்ஜி காரோடைய முன்னாள் பிரின்சிபலும் ஒருத்தர். அண்ட் அவர் மேல் அடுத்தடுத்து பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளியே வந்ததுனால அவர் மீது எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு. இந்த உண்மை கண்டறியும் சோதனை மூலமா பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துச்சு. அண்ட் அதோடையே முன்னாள் முதல்வரான சந்தீப் கோஷ் அவர்கள் ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு, அதுவும் வெளியே வந்திருக்கு. அண்ட் அது என்ன அப்படின்னா, இந்த பாலியல் பலாத்கார கொலை வழக்க அவர் தற்கொலை வழக்கா மாற்றத்திற்கு முயன்றிருக்காரு. அதனால தான் அங்கே பெற்றோர்கள் வந்ததுமே அவங்க கிட்ட இருந்து இந்த கொலை வழக்கை மறைச்சிருக்காங்க. அண்ட் இதை எப்படியாவது ஒரு சூசைட் கேஸாக மாற்றிடணும் அப்படின்னு முன்னாள் பிரின்சிபலாக இருந்த சந்தீப் கோஷ் அவர்கள் நினச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் பல ஊழல் வழக்குகளில் இப்போ மாட்டியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து அவர் மேலே இப்போ எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சஞ்சய் ராய் இப்படி உண்மை கண்டறியும் சோதனைகளில் சொன்ன பல விஷயங்களை மக்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதில் முக்கியமாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செட்லாக்கு போய் அங்கே அவனுடைய ஃப்ரெண்டு மட்டும் பாலியல் தொழிலாளி கூட உடலுறவு கொண்டதா சொல்லப்படுது. ஏன் அவ்வளோ தூரம் போய் சஞ்சய் ராய் எதுவுமே பண்ணாமல் வந்து இப்படி மருத்துவரை கொல்லணும், இது உண்மை கதையா அப்படின்னு பல பேர் இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் சஞ்சய் ராய் மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் வேற யாராவது தொடர்புடையவர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இன்னமும் மக்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த வழக்குடைய விசாரணை முடியும் போது தான் இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு, சஞ்சய் ராய் மட்டும்தான் குற்றவாளியா அப்படிங்கிறது நமக்கு விரிவாக தெரியும். ஸோ இந்த வழக்கு இப்போதைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் கலி ரிப்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், திஸ் இஸ் லோகசுச்சி.